ஏல மாப்பிள்ளையில நான் தான் உங்க நெல்லைவேலு பேசுகிறேன். இன்றைக்கி நாம் வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோன்னா, என் தங்கமயிலே என் தங்கமயிலு, என் தங்கச்சி அண்டு இளவரசன் ஃபேமிலி, இலகாயு ஃபேமிலி பற்றி நம்ம வீடியோவில் பேச போகிறோம். வீடியோவில் முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் பேசுறதெல்லாம் புரியும் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா, இலகாயு ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அண்ணனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு துரோகம் வந்து நடந்திருக்குது. நம்பிக்கை துரோகம் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதைத்தான் வந்து அண்ணன் ரொம்ப நேரமாக பேசி வந்து அது வீடியோ பதிவிட்டிருக்காரு. அதைத்தான் நம்மளும் வீடியோ இன்றைக்கி பேச போகிறோம். என்னென்னா, இளவரசன் அண்ணன் வந்து இப்போ குடிக்கு வந்து ரொம்ப மதுவுக்கு ரொம்ப அடிமையாகிட்டாருங்க. மதுவுக்கு அடிமையால் என்னாச்சு, வீட்டில் தங்கச்சி காயத்ரிக்கு அவருக்கும் ரொம்ப சண்டை. குழந்தைய கூட இப்போ சரியாக கவனிக்க முடியல, பார்க்க முடியல. ஒரு வேலை வெட்டிக்கு போக முடியல. கையில் இருந்த காசு எல்லாமே தொலைச்சிட்டு இன்றைக்கி நிர்பந்தமாக நிற்கிறாங்க. ₹10 கூட கையில் இல்லாமல் நகையை அடமானம் வச்சு எல்லாத்தையும் விற்று தான் வந்து இன்றைக்கி வந்து இப்போ வாழ்க்கை வாழக்கூடிய சூழ்நிலை இருக்காங்க. எல்லாம் தொலைச்சிட்டு தான் நிற்கிறாங்க நண்பர்களே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்பிக்கை நாணயம்லாம் அவர் கெட்டு போச்சு. ஏன் தெரியுமா? அவர் நம்பிக்கையாக நினச்சி யாரெல்லாம் நினச்சி இதெல்லாம் சப்போர்ட் பண்ணாரோ அவங்க எல்லாருமே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அண்ணன் வருத்தப்படுதார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இவங்க வீட்டில் நடக்கிற விஷயங்களை வந்து நீங்கள் கண்டென்ட்டு தான் போடுவீங்க. நான் தங்கமயிலேன்னு சொன்னால் என் வீட்டில் சண்டை இல்லை, நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதே இது காயத்ரி உன்னை பார்த்துக்கோ அப்படின்னு நான் சொன்னோம்னா என் வீட்டில் சண்டை நடக்குன்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க. நான் வந்து சண்டை போடுற வீடியோ மட்டும்தான் நீங்கள் பார்க்கிங்க. நான் வீட்டில் சந்தோஷமாக என் மனைவி கூட நான் சிரித்து பேசி இருக்கிறது வாங்குறதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மனசில் ஒரு குமுறலை வச்சிட்ருக்காரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவர் வீட்டில் நடக்கிற சண்டைகள் எல்லாமே ஒரிஜினலாக நடக்கிற சண்டை. ஒரு வீட்டில் நடக்கிற சண்டையை மக்களுக்கு எடுத்து சொல்லணும், என்னென்ன பிரச்சனை நடக்குன்னு எடுத்து போடணும் அப்படிங்கிறதுல தான் அவர் போடுதாராம் தவிர, ரெண்டாவது அவர் சண்டை போட்டால் மட்டும்தான் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கிங்களா, நல்லது பண்ணால் பார்க்க மாட்டேங்கிங்கன்னு வருத்தப்படுதார். அதே மாதிரி சண்டை போட்டால் மட்டும்தான் வியூஸு அதிகமாக போகுது, இல்லைனா போக மாட்டேங்குன்னு அவருக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. உண்மையாகவே அவர் வந்து கண்டென்ட்டுக்காக பண்ணலை, அவர் வீட்டில் நடக்கிற பிரச்சனையை தான் அவர் எடுத்து போடுறாரு மக்களுக்கு. அதேமாதிரி நானும் சொல்கிறேன், என்பார் என் வீட்டும் பிரச்சனை நடக்குது, நீங்கள் பார்த்து தான் இருப்பீங்க வீடியோவில். என் வீட்டில் நடக்கிற பிரச்சனை அதுக்கு மேலே நடக்குது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பணம் மட்டும்தான். பணத்தோடு இருந்து பணம் இல்லாமல் இன்றைக்கி வெறுமனே நானும் இருக்கேன். என் வீட்டில் அதான் நடக்குது, இன்றைக்கி அவர் வீட்லேயும் அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அவர் வந்து சேராத சேர்க்கெல்லாம் சேர்ந்து குடிக்கு ரொம்ப அடிமையானதுனால தான் இன்றைக்கி வந்து அண்ணன் இப்படி பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. அவர் அழகான மனைவி என் தங்கச்சி கிடச்சிருக்காங்க, அப்புறம் அழகான குழந்தை என் மருமகன் கிடச்சிருக்காரு. அதனால் இதை வச்சு நீங்கள் குடும்பத்தை நல்லபடியாக வாழணும் நான் சொல்கிறேன் அண்ணன். அதே மாதிரி அண்ணன் வச்சுருந்த செல்லு 40,000 செல்லுலாம் குடிக்க அடிமையாகி செல்லெல்லாம் உடச்சிட்டு இன்றைக்கி ஒரு சாதாரண செல்லு தான் வச்சுருக்காரு. அதே மாதிரி திருப்பி நான் கம்பேக் கொடுப்பேன், நான் எந்திரிச்சு வருவேன், எனக்கு துரோகம் பண்ணிட்டு போகட்டும். அதனால் மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் சண்டை போட்டால் தான் பார்க்காங்க, சண்டை போடாட்ட பார்க்க மாட்டேங்காங்க. நான் வியூஸு கண்டென்ட்டுக்காக நான் பண்ணவே இல்லை, என் வீட்டில் நடக்கிற பிரச்சனை தான் நான் போடுறேன்ட்டு நம்ம இலகாயு ஃபேமிலியில் அந்த அண்ணன் இளவரசனை சொல்லிகிட்டு இருக்காரு. இதனால் மக்களாகி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், யார் வீட்டில் சண்டை நடந்தாலும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் யாரும் கண்டென்ட்டுக்காக பண்ணுறது கிடையாது. குடும்பத்தில் நடக்கிற ஒரிஜினலான சம்பவங்களை தான் கண்டிப்பாக போடுறாங்க. அந்த அண்ணன் அதான் வருத்தப்படுதார். நான் சம்பாத்தியம் பண்ணியிருந்தேன், எல்லாமே அழிச்சிட்டேன், நான் இனிமேல் திருப்பி நான் சம்பாதிக்கணும், அதுக்காக நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஓடிக்கிட்டு இருக்கேன், என் குழந்தைய நான் பார்க்கணும், ஒய்ஃபு தங்கமயில பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதனால் என்ன சொல்கிறது மக்களே, அவங்கவுங்க குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. வெளியே சிரித்தாலும் உள்ளுக்கு வந்து எல்லாருமே அழுதுகிட்டு தான் இருக்காங்க நண்பர்களே. முதல்ல இளவரசனை நீங்கள் வந்து உங்கள் நண்பர்களை வீட்டுக்கு வர வைக்காதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன். வீட்டில் இதுமாரி தான் எத்தனை வாட்டி பொருள் காணாமல் போயிடுச்சு. அப்போ நம்ம எந்த நண்பரையும் குறை சொல்ல முடியாது, அவரை கூட்டிகிட்டு வந்து நம்ம அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் அவங்கள வந்து. அதனால் நான் என்னோடய கருத்து என்னென்னா, நண்பர்களை வெளியோடு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு வராதிங்க. ஏன்னா நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு போல உலகம் தெரியாது. குழந்தை வேறு தனியாக இருக்குது, தங்கச்சி தனியாக இருக்குது. நீங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் நான் இங்கே போகிறேன் அங்கே வரேன்னு கட்டின மனைவிட்ட மட்டும் சொல்லுங்கள், நண்பர்கிட்ட யார்ட்டும் சொல்ல வேண்டாம், வீட்டுக்கு யாரையும் கூட்டுற வேண்டாம். அந்த போன அந்த குடியை நுப்பாட்டுங்க முதல்ல. மறுபடியும் குடியை ஆரம்பிச்சிட்டிங்க, குடியை நுப்பாட்டுங்க, குடும்பம் நல்லாயிருக்கும், சிறப்போடு இருக்குன்னு சொல்லிவிட்டு, ஓகே நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை அமுக்கி ஆதரவு கொடுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம் என் அன்பு உறவுகளே.